இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது நேத்து நடந்த ஒரு விஷயம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள வந்து அதிமுகல இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்காக செங்கோட்டையன் வந்து காலையில ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாரி அவர் சைடு இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே வச்சாரு. அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி எதுக்காக தூக்குனாங்க? இவரு வந்து ஏதோ டிஎம்கேவோட பி டீமு. இவர் வந்து டிஎம்கேவோட ஆதரவாளரு. இவர் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அப்படின்ற மாரி எல்லாத்துக்குமே தெள்ளத் தெளிவா, அதாவது ஒரு ப்ரூஃபோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு காணொளி குடுத்திருக்காரு. அதுல வந்து என்னென்ன ப்ரூஃப் இருந்தது? யார் பி டீம் இதுல? என்ன நடந்துச்சு? செங்கோட்டையன் அவர ஏன் தூக்குனாங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். இது உங்க ஜெம் டிவி. நான் உங்க விஜய் அபிஷேக். 2026 அதாவது என்னன்னா எலக்ஷன். ஏன்னா நம்ம ரெகுலரா சொல்லிட்டே இருக்கிறது தான். அதாவது இப்ப இந்த எலக்ஷன் வந்தோனே ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்கு. அதாவது 2026னாலே ஒரு மாரி யார் ஜெயிக்க போறா அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியல. வழக்கம் போல என்ன டிஎம்கே ஜெயிப்பாங்க, இல்ல ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்ப டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்ததுனால, எது எங்கிட்டு சதறப்போகுது, எது எங்கிட்டு பதறப்போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்மெண்ட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே வந்து ஓரளவு இப்போ வந்து அதாவது கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏடிஎம்கே மட்டும் நாங்க மட்டும் என்ன குறைச்சலா, நாங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப தான் அவங்க கூட்டணி வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன எலக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்டிஏ பிஜேபியோட அவங்க போடல. தனிச்சா நின்னு தான் போட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப என்டிஏயோட அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதாவது தனிச்சுன்னா அ பிஜேபி இல்லாம அவங்க கூட்டணி போட்டாங்க. இப்ப பிஜேபியோட கூட்டணி போடுறாங்க. அது மட்டும் இல்ல தேமுதிக, பாமக, டிவிகே எல்லாமே வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா யார் யார் வராங்க அப்படின்றது இன்னுமே கன்ஃபார்மா தெரியல. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதாவது டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓபிஎஸ், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே கட்சிய விட்டு நீக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் கட்சிய விட்டு விலகிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதாவது அவரோட பதவி எல்லாமே புடிச்சுட்டு உறுப்பினரா வச்சிருந்தாங்க. ஆனா, நேத்தி தினம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து அடிப்படை தொண்டன்றதுலருந்தே புடிச்சு வெளில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈரோட்ல குள்ளம்பாளையத்துல அவரோட வீட்ல வந்து இன்னைக்கு எல்லா செய்தியாளர்களுமே கூப்ட்டு, இந்த மாரி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல. நான் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா, அதாவது எல்லா கட்சியில விலகி போன எல்லாருமே நான் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் நெனச்சேன். ஏன்னா, அவரு சொல்றதுமே வந்து ஒரு பாயிண்ட் ஃபுல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா, அவரு கரெக்ட்டா தானே சொல்றாரு. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்றதுனால, நான் வந்து எல்லாருமே கட்சியிலருந்து எல்லாரும் ஒருங்கிணைக்க தான் செஞ்சேன் நானு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 56 வருஷமா நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கேன். நான் சொல்லப்போனோம் அப்படின்னா, நான் வந்து எடப்பாடி அவர்களுக்கே வந்து நான் ஒரு சீனியரு அப்படின்னு சொல்லி அவரு சைடுல உள்ள தரப்பு எல்லாமே வச்சாரு. இந்த மாரி நான் வந்து ஒண்ணும் டிஎம்கேயோட பி டீம் கிடையாது. நான் எந்த துரோகமும் பண்ணல. கட்சி நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஜெயலலிதாவோட விசுவாசி. நான் விசுவாசியா இருக்கிறப்ப நான் எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு வந்து துரோகம் பண்ண முடியும்? நான் அப்படிலாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதுகுல குத்துற அதாவது துரோகம் செய்றதுக்கு நோபல் பரிசு குடுக்கணும் அப்படின்னா, அது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் குடுக்கணும். அதே மாரி வந்து அ ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து தலைமை எடுக்கணும்? யார் இந்த இடத்துல இருக்கணுங்கிறப்பவே, நான் தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லார்ட்டயுமே பேசி, நான் தான் கையெழுத்து வாங்கி, அவர் வந்து முதலமைச்சர் இடத்துல உட்கார வச்சேன். அப்படின்றவருக்கு நன்றியே இல்ல. அப்படின்னு நெறைய விஷயம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு போஸ்டிங்ல இருக்கேன். அவரோட சீனியராவும் இருக்கேன் அப்படின்றப்போ, அவரு என்கிட்ட ஒரு நோட்டீஸாவது குடுத்து, இந்த மாரி உங்கள இது பண்றோம். உங்கள வந்து ஒதுக்குறோம். அந்த மாரி உங்கள வந்து அடிப்படை உரிமை இதுலருந்து நாங்க எடுக்குறோம். நிர்வாகிலருந்து நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஏதாச்சும் எனக்கு நோட்டீஸ் குடுத்துருக்கணும். அது குடுக்கவே இல்ல. இதனால வந்து நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் இன்னுமே எனக்கு வந்து ஒரு அழுகுற ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கேன். ஏன்னா, எனக்கு கட்சி வந்து ரொம்ப புடிக்கும். அந்த கட்சியில வந்து இவ்வளவு நாளா விசுவாசமா நான் வாழ்ந்துட்டேன். ஆனா, திடீர்னு வந்து இவரு வந்து என்னைய தூக்குனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அவரு சைடு இருக்கிற ஏகப்பட்ட தரப்ப கூட அவரு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அவரு கேட்கிற கேள்வியெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, என்னைய நீங்க எப்படி ஒரு சரியான பதில் இல்லாம என்னைய தூக்கிட்டீங்க? அதாவது எதுவுமே சொல்லாம அடிப்படை தொண்டன்ல இருந்தே தூக்கிட்டேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஃபுல்லான ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கணும். இதுக்கான ரீசன் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியே ஆகணும். இதுக்கான என்ன ரீசன், அவர் என்ன சொல்லப் போறாரு அப்படின்றத வந்து நான் வக்கீல வச்சு பேசி நான் வந்து உங்கள மறுபடியும் நான் பிரஸ்ல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஓகே. இவரு வந்து இவரோட சைடுல உள்ள தரப்பு எல்லாமே சொல்ட்டாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா, இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏன் தூக்குனாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவரு வந்து ஒரு சில கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முதல்ல அவர் என்ன சொன்னாரு? நான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசி அப்படின்னு சொன்னார்ல. உண்மையிலேயே ஒரு விசுவாசியா இருந்தா, எதுக்காக அவர் வந்து அமைச்சரவையில இருந்து ஜெயலலிதா அம்மாவ வந்து தூக்கணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அவரு கேட்டாரு.
ஏன்னா அது ஒரு பாயிண்ட் ஃபுல் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் விசுவாசியா இருக்காங்க அப்படின்னா அவர் தூக்கன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா விசுவாசியா இருக்கிறப்ப யாருமே தூக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து கரெக்டா தூக்கியிருக்காங்க. ஒரு சரியான வேலிட் பாயிண்ட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருந்து எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. யாரு? செங்கோட்டையன் அவங்க சொல்லியிருந்தாரு. அதுதான் இவர் கேட்டாரு, நான் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர்ன்னு யார் சொன்னா? வந்து சட்டசபையிலயோ, இங்க இருக்கிற மக்கள்ட்டயோ கேட்டு பாருங்க. யாரு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு. தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னா நான்லாம் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல இவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து டிஎம்கேக்கு வேலை செய்யறதா ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் ஒண்ணு அவருக்கு வந்திருக்காமா. இது வந்து எத வச்சு இவங்க எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத்திக்கடவுல வந்து அவிநாசி இதுக்கான திட்டம் வந்து செயல்படுறப்போ, அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ வந்து வைக்கல அப்படிங்கிறதுனால செங்கோட்டையன் அவர்கள் வந்து வரல. அது வந்து இவர் என்ன சொல்றாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எல்லா கட்சிக்காரங்களும் கூடுற இடம். அந்த இடத்துல வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்க வந்து வைக்கல. அத வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்ணி நான்லாம் வர முடியாது. அங்க வந்து அம்மாவோட படம் இல்ல. அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து வரவே இல்ல. அந்த இடத்த வந்து சபைய வந்து அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாரி எங்கள வந்து அவர் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கே இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேல இருந்து இந்த சைக்கிள் குடுக்குற அந்த ஃபங்ஷனுக்கு வந்து செங்கோட்டையன் அவர் வந்து கலந்திருந்திருக்காரு. அப்போ அந்த ஃபங்ஷன்ல அம்மாவோட ஃபோட்டோ இருந்ததா? அப்படின்னு நான் கேட்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு 53 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறப்பவே, இப்போ ஒரு கட்சியிலருந்து ஒருத்தவங்கள விலக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்களோட எந்த ஒரு டச்சுமே கான்டாக்ட்லயே வச்சுக்க கூடாது. அதே மாரி தான் இப்ப இவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னாரு, செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, கட்சியிலருந்து வெளிய போனவங்க எல்லாருமே நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவங்கலாம் கட்சியிலருந்து வெளிய போனவங்க கிடையாது. அதாவது கட்சிய விட்டு நீக்கியிருப்பாங்கல்ல, அடிப்படை தொண்டன்லருந்து நீக்கியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இவரு கான்டாக்ட் வச்சு, அவங்க எல்லாருமே கட்சியில உள்ள கொண்டு வரேன், அவங்க எல்லாருமே சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 53ல எழுதின சட்டத்துல வந்து அதாவது ஒரு ஒரு கட்சிக்குமே ஒரு ஒரு கொள்கை, ஒரு ஒரு ரீதி எல்லாமே இருக்கும்ல. அந்த மாரி அவங்க கட்சி அந்த கொள்கையோட நீதி என்ன அப்படின்னா, இந்த ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து நீக்கிட்டோம், ஒருத்தர் அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா, அவரோட கான்டாக்ட்லயே இருக்கக்கூடாதாம். அப்படி கான்டாக்ட்ல இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கட்சிய அபகரிக்கிற மாரி, நம்ம கட்சியே வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்துற மாரி அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த சட்டம் வந்து எழுதியிருக்காங்க அவங்க கட்சிக்குள்ள. அப்படின்னு இருக்கிறப்போ நீக்கப்பட்டவர்ட்டால நீங்க எப்படி பேசலாம்? அப்படின்றதுனால தான் நாங்க வந்து எங்க கட்சிய இவர் அசிங்கப்படுத்திட்டாரு. அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்போ வந்து கட்சிய விட்டு வெளிய அனுப்பிட்டோம். அடிப்படை தொண்டர்ல இருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரஸ்ஸ மீட் பண்ணி ஏகப்பட்ட விஷயம் சொன்னாரு. ஆனா, அது சொன்னது எல்லாத்துக்குமே அடுத்த நிமிஷம் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு போட்டு, "இதுக்கா கேட்டியா? இதுக்கு இதான் பதில்." அப்படின்ற மாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்படி ஒரு பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. சரி ஓகே. விடுங்க. அவங்க 2 பேருமே அவங்கவங்க தரப்புல வச்சுட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்றத நானும் சொல்ட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப யார் மேல தப்பு? யார் பண்ணது கரெக்ட்? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வருஷம் ஏடிஎம்கே வந்து ஆட்சிய பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு டேக் கேர் பை பை டாடா சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.